கும்பராசிக்காரர்களே, இத கவனமா கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல. உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்க இத இப்ப பார்க்குறீங்கன்னா, இது சரியான நேரத்துல வந்த ஒரு சைகை. சமீபமா எதுவும் கையில வந்து சேர்ந்த மாதிரி இல்ல. எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனா ரிசல்ட் இல்ல. அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிட்டே இருக்கலாமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, எந்த தவறும் நடக்கலங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுது. ஆனா அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா, அந்த வாய்ப்பு உங்கள தாண்டி போயிடுங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா, அதே வாய்ப்பு உங்க வாழ்க்கைய உயர்த்தும்ங்க. அதனால இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு ஆசைய நெனச்சுக்கிட்டு, நான் நம்பிக்கையோட இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நல்லத இழுத்து கொண்டு வரும்ங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா, இந்த மாதிரி நேரத்துல வரும் சைகைகள் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க இப்போ உங்க வாழ்க்கைய மாற்றப் போகும் அந்த மறைந்த உண்மைய தெரிஞ்சுக்கலாம்ங்க. வணக்கம்ங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு சாதாரண நேரம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துல நீங்க அடியெடுத்து வச்சிருக்கீங்க. 26 வருஷத்துக்கு அப்புறம் வானத்துல கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கும்பராசிக்கு ஒரு மாபெரும் தெய்வீக மாற்றத்த கொடுக்க போகுதுங்க. இது ஏதோ சாதாரணமா சொல்ற வார்த்தை கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல. ஆனா இனிமே நடக்க போறது எல்லாமே ஒரு பெரிய அற்புதம் மாதிரி தான் இருக்க போகுதுங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த 6 நல்ல செய்திகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா விளக்கமா நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம்ங்க. இந்த காணொளிய கொஞ்சம் கூட ஒதுக்காம முழுமையா பாருங்க. ஏன்னா இது உங்க தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்ங்க. இத்தனை காலமா கும்பராசிக்காரங்க பட்ட அவமானம், கஷ்டம், வேதனை கொஞ்சம் நஞ்சமே கிடையாதுங்க. நீங்க யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்த மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. கையில காசு நிக்காம, உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காம, மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்த சுமந்துக்கிட்டே தான் இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கைய நீங்க ஓட்டிட்டு இருந்திருக்கீங்க. வெளிய பார்க்கறதுக்கு சிரிச்ச முகமா இருந்தாலும், உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய போராட்டத்த நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அந்த இறைவனுக்கும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுங்க. சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, தேவைப்படும்போது உங்கள தேடி வருவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே பக்கத்துல நின்னதில்ல. இந்த மாதிரி ஒரு இருண்ட காலகட்டத்துல இருந்து உங்கள கை தூக்கி விடுறதுக்காக தான் இந்த மாபெரும் கிரக சேர்க்கை நடந்திருக்குதுங்க. 26 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த தெய்வீக மாற்றம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமே இப்ப முழுமையா கும்பராசியை நோக்கி திரும்பி இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிரா வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா தடைகளும் இப்ப தவிடுபடியாக போகுதுங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து இவனால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு கேலி பண்ணாங்களோ, அவங்க கண் முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க ஜாதகத்துல இத்தனை நாளா இருந்த தோஷங்கள், தடைகள் எல்லாமே இந்த ஒரு கிரக மாற்றத்தால முழுமையா விலக போகுதுங்க. இது ஒரு மறுபிறவி எடுக்கிற மாதிரியான ஒரு நேரம் உங்களுக்குங்க. இறைவனோட நேரடி பார்வை இப்போ உங்க ராசி மேல விழுந்திருக்குது. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசு ரொம்ப சுத்தமானவங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்களால சும்மா இருக்க முடியாதுங்க. ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா அந்த உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பரிசு என்னவோ துரோகமும் பழி சொல்லும் தாங்க. நீங்க நல்லது செஞ்சாலும் அது குத்தமா தான் மத்தவங்களுக்கு தெரிஞ்சது. குடும்பத்துல நிம்மதி இல்லாம கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம சண்டைகள் வந்து மன உளைச்சல்ல தவிச்ச கும்பராசி அன்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க. தொழில் செஞ்ச இடத்துல நஷ்டம், வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகள் மூலமா பிரச்சனை, கூட வேலை செய்யறவங்களே உங்களுக்கு எதிராக குழிய பறிக்கிறதுன்னு நீங்க கடந்து வந்த பாதை முழுக்க முழுதா நிறைஞ்சிருக்குதுங்க. ஆனா இந்த வழிகள் எதுவுமே வீண் போகல. அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு மாபெரும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 126 வருட தெய்வீக மாற்றம்ங்க. வான மண்டலத்துல இப்ப நடக்கிற கிரக அமைப்புகளை கொஞ்சம் உற்று கவனிச்சோம்னா, உங்க ராசிநாதனான சனி பகவான் ரொம்ப வலுவா உட்கார்ந்துருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம சுபகிரகங்களோட பார்வையும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குதுங்க. இத்தனை காலமா உங்களை ஒரு இருட்டு அறைக்குள்ள அடைச்சி வச்சிருந்த கிரகங்கள் எல்லாம் இப்ப கதவை திறந்து உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகுது. இது சாதாரண வெளிச்சம் கிடையாது. உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்க போற ஒரு தங்கமான வெளிச்சம்ங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி பிறக்க போகுது. காலையில எந்திரிச்சா இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இனிமே ஒவ்வொரு நாளும் புது நம்பிக்கையோட ஒரு புது உத்வேகத்தோட நீங்க எழுந்திருக்க போறீங்க. உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குங்க. முகத்துல ஒரு தனி கலை வருங்க. உங்களை பார்க்கறவங்களுக்கே தெரியும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடந்திருக்குன்னு. இந்த தெய்வீக மாற்றத்தோட முதல் படியா உங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவு பிறக்குங்க. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப தயக்கத்தோட பயத்தோட எடுப்பீங்க. ஒருவேளை தப்பா போயிடுமோ, திரும்பவும் நஷ்டம் வந்துடுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள ஊறி போயிருக்குங்க. ஆனா இனிமே அப்படி கிடையாது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா இருக்குங்க. உங்களை வழிநடத்துறதுக்கு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்க கூடவே இருக்கிறத நீங்க உணர்வீங்க. இது நாள் வரைக்கும் முடங்கி கிடந்த உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளியே வரப்போகுதுங்க. கும்பராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப புத்திசாலிங்க. ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை சரியான நேரத்துல பயன்படுத்த முடியாம சூழ்நிலை உங்களை கட்டி போட்டு வச்சிருந்தது. அந்த கட்டுகள் எல்லாம் இப்ப அவிழ்ந்து விழப்போகுது. உங்களுடைய தனித்துவமான சிந்தனைகள், யாருக்கும் வராத வித்தியாசமான எண்ணங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுதுங்க. முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய பொருளாதார நிலையில ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்க போகுதுங்க. இத்தனை காலமா வரவும் செலவும் சரியா இருக்கு. சில நேரங்கள்ல செலவு அதிகமா இருக்கு.
கடனை வாங்கி கடனை அடைக்கிற நிலைமையில இருக்கோம்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. பல வழிகளில் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. முடங்கி கிடந்த பணம் திரும்ப கைக்கு வருங்க. எங்கோ முதலீடு செஞ்சு அது மூழ்கிடுச்சுன்னு நினைச்ச பணம் கூட உங்களுக்கு ஆச்சரியப்படுற வகையில் லாபத்தோடு திரும்ப கிடைக்குங்க. உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை ரொம்ப உன்னதமான ஒரு இடத்துக்கு போக போகுதுங்க. காசு இல்லைங்கிற காரணத்துக்காக நீங்கள் தள்ளி வச்ச ஆசைகள் கனவுகள் எல்லாமே இப்போ ஒன்றொன்னா நிறைவேற ஆரம்பிக்குங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகுங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். வண்டி வாகனம் வாங்குற யோகம், வீடு நிலம் வாங்குற அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. குடும்பத்தில் ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ளேருந்து பெரிய விரிசல் எல்லாம் இப்போ ஒட்டிக்க போகுதுங்க. இத்தனை நாளாக ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு நிம்மதியே இல்லாமல் இருந்த வீட்டில் இப்போ ஒருத்தர் ஆழமாக புரிஞ்சுக்க ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. உங்களை விட்டு தூரமாக போனவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு காலம் மாறுங்க. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு வந்திருப்பீங்க. அவங்க படிப்பு, வேலை, கல்யாணம்னு எதுவுமே ஒரு முடிவுக்கு வராமல் எடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இனிமேல் உங்கள் பிள்ளைங்க வழியில் உங்களுக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்க உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்கள் குடும்பத்தோட அந்தஸ்தை ஒரு பிடி மேலே கொண்டு போவாங்க. தொழில் பண்ணுற கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணுங்க. கடையில் வியாபாரம் இல்லை, போட்ட முதலீடு கூட திரும்ப வரல, வாடிக்கையாளர்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் உங்கள் கடையில் கூட்டத்தை சமாளிக்கவே முடியாத அளவுக்கு வியாபாரம் களைகட்ட போகுதுங்க. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான நேரம்ங்க. ரொம்ப நாளாக ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக அரசாங்க வேலைக்காகவோ இல்லை நல்ல சம்பளத்தில் ஒரு தனியார் நிறுவன வேலையோ தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வீடு தேடி வருங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள் எல்லாம் காற்றுல பறந்துடுங்க. உங்களை மதிக்காத மேலதிகாரிகள் இனிமேல் உங்களை தேடி வந்து பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. உடம்புல ஏதாவது ஒரு வலி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சது தான் மிச்சம். எந்த மருத்துவரை பார்த்தாலும் சரியான தீர்வு கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த மாபெரும் கிரக மாற்றத்தால் உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குங்க. இத்தனை நாளாக இருந்த அந்த தீராத நோய்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம உடம்புல இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்துச்சுன்னு. மனசுல ஒரு சந்தோஷம் வந்தாலே உடம்புல பாதி நோய் குணமாகிடும்னு சொல்லுவாங்க. அது கும்பராசிக்காரங்களுக்கு 100க்கு 100 உண்மையாக போகுதுங்க. ராத்திரி படுத்தா தூக்கம் வராம மருந்து மாத்திரை போட்டு தூங்குனா காலம் எல்லாம் மாறி நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. காலையில் எந்திரிக்கும் போது ஒரு புது உற்சாகத்தோட இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வேலைக்கு கிளம்புவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க நிலைமை இனிமேல் ரொம்ப பரிதாபமாக போகுதுங்க. நேருக்கு நேராக உங்களை எதிர்க்க திராணி இல்லாமல் முதுகுக்கு பின்னாடி குழிப்பறிச்சவங்க, தந்திரமான வேலைகள் செஞ்சு உங்களை முடங்கி போட நினச்சவங்க எல்லாமே அவங்க செஞ்ச வினையால் அவங்களே கஷ்டப்பட போகிறாங்க. நீங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டாம். உங்களுக்கான நீதியாக அந்த இறைவனே உங்கள் கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டுவாருங்க. உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தை அபகரித்தவங்க, உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினவங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட வந்து சரணடைகிற காலம் வந்துருச்சுங்க. நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமா உங்களுக்கு புகழ் வந்து சேரப்போகுதுங்க. சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுதுங்க. 4 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க. இந்த 126 வருஷம் மாற்றம் உங்கள் தலைமுறையவே மாற்றி அமைக்க போகுதுங்க. முதலாவதாக முக்கியமான நல்ல செய்தி, உங்கள் பொருளாதார தடைகள் அடியோடு அழிய போகுதுங்க. வட்டிக்கு மேலே வட்டி கட்டி எப்படியாவது இந்த கடனை அடைச்சி நிம்மதியாக மூச்சு விட மாட்டோமான்னு ஏங்கினவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் பணவரவு கட்ட போகுதுங்க. பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய பங்கு சரியாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க. சொத்து வழக்கு விவகாரங்கள்னு பல வருஷமாக இழுத்தடிச்ச விஷயங்கள் எல்லாம் முழுமையாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகுங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வரப்போகுது. இது ஏதோ புதையல் கிடைக்கிற மாதிரி இல்லைங்க. நீங்கள் இத்தனை காலமாக சிந்திய வியர்வைக்கும் உங்கள் நேர்மைக்கும் அந்த இறைவன் கொடுக்குற ஒரு பெரிய சன்மானம். இனிமேல் பணத்துக்காக யார் முன்னாடியும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராதுங்க. அடுத்ததாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஆசீர்வாதம், சொந்த வீடு வாங்குற யோகம், வாடகை வீட்டில் மாதம் கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து வீட்டுக்காரங்க சொல்கிற பேச்சையெல்லாம் கேட்டுட்டு மனசு புழுங்கி போய் இருந்திருப்பீங்க. நம்ம உசுர் போகிறதுக்குள்ளே நம்ம பேரில் ஒரு சின்ன இடமாவது வாங்கிட மாட்டோமா, ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்க மாட்டோமான்னு நீங்கள் விட்ட பெருமூச்சு அந்த வானத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு கேட்டுடுச்சுங்க. அதனால் உங்கள் கனவு இல்லம் சீக்கிரமே நனவாக போகுதுங்க. அஸ்திவாரம் போட்டு பாதியில் நின்ன வீடு வேலைகள் எல்லாம் மறுபடியும் தடபுடலாம் நடக்க ஆரம்பிக்குங்க.
புதுசாக இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு ரொம்ப சுலபமாக பண உதவிகள் கிடைக்குமுங்க. உங்கள் பேரில் ஒரு சொத்து அமையறதுக்கான முழு யோகமும் இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு வாரி வழங்க போகுதுங்க. உங்கள் புது விசேஷத்துக்கு உங்களை ஏளனமா பேசுறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்க அந்தஸ்தை நீங்க உயர்த்தி காட்ட போறீங்க. இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக பலம் கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாளா சாமி கும்பிட்டா கூட மனசுல ஒரு ஈடுபாடு இல்லாம என்னடா வாழ்க்கை இதுன்னு ஒரு விரக்தியில தான் இருந்திருப்பீங்க. சாமி இருக்கா இல்லையான்னு கூட சில நேரம் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குங்க. ஆனா இனிமே உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை நேருக்கு நேரா வழி நடத்த போகுது. நீங்க கனவுல பாக்குற விஷயங்கள் நட்சத்திர பழிக்க ஆரம்பிக்குங்க. உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்யும். யாராவது உங்களை ஏமாத்த வராங்கன்னா உங்க முகத்தை பார்த்த உடனே இவன் சரியில்லாதவனு உங்க மனசு தத்ரூபமா சொல்லிடுங்க. கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்க. ரொம்ப நாளா போக நினைச்சு தள்ளி போன ஆன்மீக பயணங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம இனிதே நடக்குங்க. உங்க வீட்டுல எப்பவும் ஒரு தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கிறத நீங்க கண்கூட பார்ப்பீங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்க மனசார வேண்டுனா அந்த வேண்டுதல் உடனே பழிக்கிற அளவுக்கு உங்க வாக்கு பலித்தமாக போகுதுங்க. திருமணம் ஆகாம ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிற கும்பராசி இளைய சமுதாயத்துக்கு இது ஒரு வரப்பிரசாதமான நேரம்ங்க. வரன் தேடி 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 அலைஞ்சு கால் கெடுக்க போனதுதான் மிச்சம், பார்த்து பார்த்து வயசு ஏறினதுதான் மிச்சம்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணை அமைய போகுதுங்க. உங்க தகுதிக்கும் உங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் வீடு தேடி வருமுங்க. சொந்த பந்தம் எல்லாம் மெச்சுற மாதிரி உங்க கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுதுங்க. அதே மாதிரி கல்யாணமாகி பல வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு உங்க வீட்டில் சீக்கிரமே தொட்டில் சத்தம் கேட்க போகுதுங்க. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாம் முடிவுக்கு வந்து இயற்கையான முறையிலே ஒரு அழகான ஆரோக்கியமான குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுதுங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே உங்க வாழ்க்கையில இன்னும் பல மடங்கு அதிர்ஷ்டம் பெருக போகுதுங்க. அந்த பிஞ்சு முகத்தை பார்த்த உடனே இத்தனை வருஷமா நீங்க பட்ட மன உளைச்சல் எல்லாமே காத்துல பறந்துடுங்க. ஐந்தாவதா மிகப்பெரிய நல்ல செய்தி என்னன்னா, சமுதாயத்துல உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பிரம்மாண்டமான கர்மங்க. இத்தனை நாளா உங்களை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சவங்க, உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி நின்று அழகு பார்க்க போறாங்க. எந்த சொந்த பந்தம் உங்களை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போனாங்களோ அவங்களே உங்க வீட்டு விசேஷத்துக்கு முதல் ஆளா வந்து நிற்க போறாங்க. கடல் கலந்து தூர தேசத்துக்கு போய் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைக்கு வரணும்னு கனவு கண்டவங்களுக்கு எந்த தடையும் இல்லாம அந்த வாய்ப்பு தேடி வருங்க. வெளியூர்ல வெளி மாநிலங்களத்துல தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குதுங்க. அங்கேயே சொந்தமா ஒரு இடம் வாங்கி செட்டில் ஆகிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரகாசமா மாறப்போகுதுங்க. உங்க மனசுல இத்தனை வருஷமா இருந்த ஒரு பெரிய பாரம் இப்போ மொத்தமா இறங்கிடுங்க. ஏன்டா இந்த வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நினைச்ச காலம் எல்லாம் போய் நம்ம வாழ்க்கை இப்ப எவ்வளவு அழகா மாறிடுச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆச்சரியங்கள் நடக்க போகுதுங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டாகுங்க. 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதை எல்லாரும் அமைதியா மரியாதையா கேட்பாங்க. உங்க ஆலோசனையை கேட்டு நடந்துக்க பல பேர் காத்துட்டு இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாமே ஒரு பெரிய அனுபவமா மாறி உங்களை வாழ்க்கையில ரொம்ப பக்குவப்படுத்தி இருக்குங்க. அந்த பக்குவம் தான் இனிமே உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா இந்த உலகத்துக்கு காட்ட போகுதுங்க. உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகமாகுங்க. 6வது ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல செய்தி, உங்களுடைய எதிர்கால பாதுகாப்பு பத்தினதுங்க. இனிமே வரப்போற காலத்துல உங்க தலைமுறைக்கு எந்த குறையும் வராத அளவுக்கு ஒரு பெரிய சொத்து சுகத்தையும் செல்வத்தையும் நீங்க சேர்த்து வைக்க போறீங்க. வயசான காலத்துல யாருக்காவது பாரமா இருப்போமா, பிள்ளைங்க நம்மளை கவனிச்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பயம் சிலருக்கு மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்குங்க. ஆனா அந்த கவலையே உங்களுக்கு இனிமே துளி கூட வேண்டாமுங்க. நீங்க ஒரு ராஜாவா ராணியா உங்க வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை கண் கலங்காம உள்ளங்கையில வச்சு தாங்க போறாங்க. எந்த ஒரு பெரிய நோய் நொடியும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா சுத்தி உங்க பேர பசங்களோட குடும்பத்தோட ஒரு முழுமையான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்க வீட்டுல எப்பவும் சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்குங்க. இந்த 126 வருஷ மாற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களோட தலையெழுத்தையே தங்கத்தால மாத்தி எழுத போற ஒரு அற்புதமான நேரம்ங்க. இறைவன் உங்களுக்கு கொடுக்க போற இந்த பெரிய பரிசை நீங்க முழு மனசோட ஏத்துக்க தயாரா இருங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத உங்க நல்ல மனசுக்கு இத்தனை காலமா நீங்க சிந்தின கண்ணீருக்கும் இது பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு பிரம்மாண்டமான விடைங்க. காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலையை தொடங்குங்க. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்குங்க. உங்க துயரங்கள் எல்லாம் பனி போல விலகி ஒரு வசந்த காலம் உங்க வீட்டு வாசல்ல வந்து காத்துட்டு இருக்குதுங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. இறைவனோட அருள் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எந்த இருட்டும் நிரந்தரம் கிடையாதுங்க. உங்களுக்கான விடியல் ஏதோ ஆரம்பிச்சிடுச்சு, இவ்வளவு நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரலாங்க. உண்மையாலுமே இதெல்லாம் நடக்குமா, நிஜமாவே நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு தோணும். கண்டிப்பா நடக்குங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப
கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதிர்ஷ்டம் தேடி வரும்போது பணவரவு அதிகரிக்கும் போது மனுஷனுக்கு இயல்பாக ஒரு கர்வம் வந்துடும். ஆனால் கும்பராசிக்காரங்க எப்பவுமே தரையில் கால் பதிச்சு நடக்கக்கூடியவங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த ராஜ வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக யாருக்கும் பெருமையாக காட்டிக்காம நீங்கள் அனுபவிக்கணுங்க. திடீர்னு பணம் வந்துடுச்சுன்னா ஆடம்பரமா செலவு பண்றதோ, மத்தவங்கள குறைச்சு மதிப்பிடுறதோ கூடாது. நீங்க எந்த அளவுக்கு அடக்கமா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து மேல மேல உயர்ந்துகிட்டே போகுங்க. உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்கள கூட நீங்க பழிவாங்க நினைக்கக்கூடாது. அவங்கள அந்த இறைவன் பார்த்துப்பாருன்னு அமைதியா ஒதுங்கி போறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ உங்க நேரம் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்துட்டு, உங்கள விட்டு விலகி போன பழைய உறவுகளும், நண்பர்களும் மறுபடியும் உங்கள தேடி வருவாங்க. உங்ககிட்ட ரொம்ப பாசமா பேசுவாங்க. பழைய கதையெல்லாம் சொல்லி உங்க மனச மாத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும்ங்க. அவங்க உங்க மேல இருக்கிற பாசத்துல வரல, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் உங்க நிலைமைய பார்த்துட்டு தான் வராங்கங்கிறத நீங்க மறந்துடக்கூடாதுங்க. யாரையும் எடுத்த உடனே நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்துக்காதீங்க. பழையபடி எல்லா ரகசியங்களையும் அவங்க கிட்ட கொட்டி தீர்க்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வச்சு எல்லாரையும் பழகுங்க. முக்கியமா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ, இல்ல உங்க பணத்தை தூக்கி மத்தவங்க வியாபாரத்துல முதலீடு செய்யறதோ இப்ப பண்ணவே கூடாதுங்க. உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்க நிம்மதி இதுக்கு மட்டும்தான் நீங்க முதல் இடம் கொடுக்கணுங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணுங்க. தினமும் காலையில எழுந்த உடனே சூரிய பகவான மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளை ஆரம்பிங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல முடிஞ்ச வரைக்கும் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரதை வழக்கமா வச்சுக்கோங்க. குலதெய்வம் கோவில் ரொம்ப தூரத்துல இருக்கு, அடிக்கடி போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்லயே குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு மனசார வழிபடுங்க. அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. காக்கைக்கு தினமும் ஒரு பிடி சாதம் வைக்கிறது, தெருநாய்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதுன்னு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டே வாங்க. இது உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன கண் திஷ்டிகளையும் தவிடுபொடி ஆக்கிடுங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மாபெரும் விடிவு காலம் பிறந்துடுச்சுங்க. இனிமே வரப்போற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்க போகுதுங்க. மனசுல எந்த ஒரு பயமும் கவலையும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா நீங்க மூச்சு விட போறீங்க. இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்டு கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே இனிமே உங்க காலடிக்கு வந்து சேருமுங்க. உங்க தைரியத்தை மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுதுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் செஞ்சு வைக்கிற இந்த அழகான வாழ்க்கைய முழு சந்தோஷத்தோட வாழ பழகுங்க. நல்லதே நினைங்க. இனிமே உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லதாகவே நடக்குங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா கும்பராசிக்காரங்க மாதிரி ஒரு இலகிய மனசு யாருக்கு வராது. ரோட்ல யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா கூட உங்க கண்ணு தானா கலங்கிடுங்க. உங்க கையில காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குதுங்க. ஆனா நீங்க கஷ்டத்துல நின்னப்போ உங்க கண்ணீரை துடைக்க யாருமே வரலையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிருக்கும். இந்த ஏக்கத்துக்கு எல்லாம் இப்போ ஒரு பெரிய மருந்து கிடைக்க போகுதுங்க. நீங்க செஞ்ச புண்ணியம், உங்க முன்னோர்கள் செஞ்ச தான தர்மம், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கவசம் மாதிரி இப்போ உங்களை காக்க போகுதுங்க. உங்க நல்ல மனசுக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்குற மிகப்பெரிய வெகுமதி தான் இந்த மாபெரும் கிரக மாற்றம்ங்க. சில நேரத்துல உங்களுக்கு தோணலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, பல வருஷம் வீணாகிடுச்சு, இனிமே வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு. வயசாகிடுச்சு, இழந்ததை இனி எப்படி திரும்ப பிடிக்கிறதுன்னு நினைச்சு விரக்தியில இருக்கிறவங்களுக்கு ஒன்று ஆணித்தனமா சொல்லிக்கிறேங்க. இந்த பிரபஞ்சத்தோட கணக்குல வயசு அப்படிங்கிறது ஒரு தடையே கிடையாதுங்க. நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி, உங்களுக்கான அந்த வெற்றி கோட்டை இப்ப நீங்க தொட போறீங்க. இதுவரைக்கும் நீங்க ஓடின ஓட்டம் வேற, இனிமேல் நீங்க பயணிக்க போற பாதை வேற. உங்க வாழ்க்கையில இனிமேல் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போகுதுங்க. முடங்கி கிடந்த மூளை கூட இப்ப சுறுசுறுப்பான வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. புதுசா யோசிப்பீங்க. அந்த யோசனைகள் எல்லாமே உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுங்க. முக்கியமா கும்பராசி பெண்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்ச கிடையாது. புகுந்த வீட்டுல அவமானம், பிறந்த வீட்டுல போதிய ஆதரவு இல்லாம தனிமரமா நின்னவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. உழைச்சு ஓடாகி உங்க தியாகத்தை யாருமே புரிஞ்சுக்கலைன்னு ராத்திரி பூரா தலையணையில கண்ணீர் வடிக்கிற காலம் எல்லாம் முற்றிலுமா மாறிடுச்சுங்க. இனிமே உங்க குடும்பத்துல நீங்க தான் முடிசூடா ராணி. உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச யாருக்கும் தைரியம் இருக்காது. உங்க கையில தாராளமா காசு புரளுங்க. யார்கிட்டையும் போய் ஒரு 100 ரூபாய்க்கு கையேந்த வேண்டிய நிலைமை வராது. உங்களுக்கு பிடிச்ச உடைகள், நகைன்னு நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் எந்த தயக்கமும் இல்லாம வாங்கி மகிழலாமுங்க. உங்களை குறை சொன்ன மாமியார், நாத்தனார் எல்லாமே உங்க குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிற காலம் வந்துடுச்சு. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் ரொம்ப சாதகமா இடத்துல பயணிக்கிறதுனால இனிமே நீங்க எதை நினைச்சோ பயப்படவே தேவையில்லை.
இல்லைங்க. ஒரு புது காரியத்த தொடங்கும்போதோ, இல்ல 4 பேர் இருக்கிற இடத்துல போய் பேசும்போதோ, மனசுல தானா ஒரு துணிச்சல் வரும். அந்த துணிச்சல் தான் உங்கள எல்லா இடத்துலயும் ஜெயிக்க வைக்கும்ங்க. யாருக்காவது ரொம்ப நம்பி கடன் குடுத்துட்டு, அத திரும்ப கேட்க முடியாம கேட்டா சண்டை வருமோன்னு பயந்து தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பணம் ரொம்ப சுலபமா இனி உங்க கைக்கு வந்து சேரும்ங்க. பணத்த வாங்குனவங்களே நேர்ல வந்து என்ன மன்னிச்சிடுங்க, ரொம்ப தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட பணத்த திருப்பி கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலை முழுமையா மாறும்ங்க. இதெல்லாம் உங்க சாமர்த்தியத்தால மட்டும் நடக்கல. உங்கள சுத்தி அரணா நிக்கிற அந்த தெய்வ சக்தி செய்ற வேலைங்க. உங்க தொழில்ல, வியாபாரத்துல நீங்க ஒரு பெரிய ஜாம்பவானா மாறப் போறீங்க. இதுவரைக்கும் உங்கள போட்டிக்கு இழுத்தவங்க, உங்க வியாபாரத்த கெடுக்க நினைச்சவங்கலாம் இப்ப காணாம போயிடுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு பெரிய வாடிக்கையாளர் கூட்டம் உருவாகுங்க. இந்த பொருள் இவங்க கிட்ட வாங்கினாதான் ராசியா இருக்கும்னு மக்கள் உங்கள தேடி வருவாங்க. உங்களோட நேர்மையும், கடுமையான உழைப்பும் இத்தனை நாளா வெளிய தெரியாம மறைஞ்சிருந்தது. ஆனா இப்ப அந்த மேகங்கள் எல்லாம் விலகி சூரியன் எப்படி பிரகாசமா வெளிய வருமோ, அந்த மாதிரி உங்க திறமை ஊருக்கே தெரிய போகுதுங்க. அரசாங்க வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், உதவிகள் எல்லாமே தாமதம் இல்லாம உடனே கிடைக்கும். இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல கூட வெற்றி உங்க பக்கம் தான் இருக்குங்க. எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு லாபமும், வெற்றியும் மட்டுமே இனிமே சொந்தம்ங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பழக்கம் என்னன்னா, பழசையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்படுறது. நம்ம செஞ்ச நல்லதுக்கு இப்படி ஒரு துரோகம் நடந்துருச்சே, நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு பழைய காயங்களை அடிக்கடி தொட்டு பார்த்துருப்பீங்க. இனிமே அந்த பழக்கத்தை அடியோடு விட்டுருங்க. அந்த துரோகங்களை நினைச்சு ரத்த கண்ணீர் வடிச்சது போதுங்க. அந்த கஷ்டம், அவமானம் எல்லாம் உங்களை பட்டத்தீட்டதுக்காக அந்த இறைவன் கொடுத்த ஒரு சோதனை தான். இப்போ நீங்க வைரம் மாதிரி ஜொலிக்க போறீங்க. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுறதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடிங்க. அதனால பழைய நினைவுகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்களை மட்டும் சந்தோஷமா பாருங்க. காசு, பணம் பல வழிகள்ல கொட்ட போகுதுன்னு சொல்லிட்டோம். ஆனா அதை எப்படி கையாளணும் அப்படிங்கறதுல உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு வேணும். திடீர்னு பணம் வரும்போது இத்தனை நாளா வாங்க முடியாததெல்லாம் உடனே வாங்கணும்னு ஒரு ஆசை தோணும். ஆனா வர்ற பணத்தை அப்படியே ஆடம்பரமா செலவு பண்ணிடக்கூடாது. உங்க பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக நல்ல இடமா பார்த்து நிலத்துல முதலீடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வாங்கி வைங்க. ஏன்னா இந்த தெய்வீக காலகட்டத்துல நீங்க செய்யற சின்ன சின்ன முதலீடு கூட பிற்காலத்துல நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு வரப்போற இந்த அதிர்ஷ்டம் உங்க தலைமுறைக்கு முழுசா போய் சேரணும். அந்த பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா அடி எடுத்து வைங்க. இத்தனை நாளா உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து முன் வரிசையில நிற்பாங்க. உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அவங்கள பார்த்து சிரிச்சு பேசினவங்க ஆனா மனசுக்குள்ள ஒரு இடைவெளியை எப்பவும் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல நடக்கிற நல்லது கிட்டது வெளியில யாருகிட்டையும், குறிப்பா சொந்தக்காரங்க கிட்ட பெருமையா சொல்லாதீங்க. மனிதர்களோட கண் திஷ்டி ரொம்ப பொல்லாதது. நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து வெளியில சிரிச்சாலும் மனசுக்குள்ள பொறாமைப்படுறவங்க தான் இங்க அதிகம்ங்க. அதனால உங்க வளர்ச்சி சத்தம் இல்லாம இருக்கணும். உங்க வெற்றி தான் ஊருக்குள்ள பேசப்படணுமே தவிர நீங்க வாய் விட்டு எதையும் பெருமையா சொல்லக்கூடாதுங்க. காலையில எழுந்ததும் உங்க உள்ளங்கையை பார்த்து குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள உங்க இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த தெய்வீக மாற்றம் உங்களை ஒரு மிகப்பெரிய உச்சிக்கு கொண்டு போக போகுதுங்க. உங்களை பத்தி தப்பு தப்பா பேசினவங்க வாயாலேயே இவங்க எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டாங்க பாரு அப்படின்னு ஆச்சரியமா சொல்ல வைக்க போகுது. உங்க நல்ல மனசுக்கும் நீங்க யாருக்கும் தெரியாம செஞ்ச தர்மத்துக்கும் இறைவன் கொடுக்குற இந்த மாபெரும் பரிசை முழு சந்தோஷத்தோட ஏத்துக்கோங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சுங்க. கவலையை விடுங்க. இனிமே எல்லாம் உங்களுக்கு ஜெயந்தாங்க. தொட்டதெல்லாம் துளங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். இவ்வளவு நேரம் நாம பேசின இந்த ஆறுதல், இந்த 6 நல்ல செய்திகள் ஏதோ இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு மறந்து போற விஷயம் கிடையாதுங்க. இது உங்க வாழ்க்கையில நிரந்தரமா தங்க போற ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம்ங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும், உடனே நடந்துடுமான்னு ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள இப்ப வந்திருக்குங்க. வானத்துல கிரகங்கள் தன்னுடைய இடத்த மாற்றும் போதே உங்களுக்கான அந்த பொற்காலம் தொடங்கிடுச்சுங்க. இனிமே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க கண்கூட பார்ப்பீங்க. பல வருஷமா முடங்கிட்டு இருந்த ஒரு வண்டி எப்படி முதல்ல மெதுவா நகர்ந்து அப்புறம் வேகமா போகுமோ, அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையை இப்ப சரியான பாதையில ரொம்ப வேகமா பயணிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கான நேரம் முழுமையா வந்துருச்சு. இந்த மாபெரும் ராஜயோகத்தை முழுமையா அனுபவிக்க நீங்க மனசளவுல ரொம்ப தயாரா இருக்கணுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்க குலதெய்வத்துக்கும் மனசார ஒரு நன்றி சொல்லுங்க. இத்தனை நாளா நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்து என்னை இனிமே தலைவாங்க வாழ வைக்க போற இறைவா உனக்கு நன்றின்னு முழு மனசோட சொல்லுங்க. இந்த நன்றி உணர்வு தான் உங்களுக்கு கிடைக்க போற அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கி கொடுக்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இறைவனை சரணடைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்குங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற கவலை, பயம் எல்லாத்தையும் தூக்கி ரொம்ப தூரமா போட்டுடுங்க. உங்க உடம்பு ஆரோக்கியத்திலேயே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இத்தனை நாளா குடும்பத்துக்காக உழைச்சு மன உளைச்சல்ல சரியா சாப்பிடாம, நேரத்துக்கு தூங்காம உடம்ப ரொம்பவே கெடுத்து வச்சிருக்கீங்க. கவலைகள் விலகிறதால இனிமேல் உங்களுக்கு ராத்திரியில ரொம்ப நிம்மதியான தூக்கம் வருங்க.
உடம்புக்கு சத்தானதா பார்த்து சாப்பிடுங்க. உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கிறது நீங்களே ஆச்சரியமா உணர்வீங்க. உங்க குடும்பத்தோட, பிள்ளைகளோட சேர்ந்து சந்தோஷமா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு ஒரு பயணம் போயிட்டு வாங்க. இத்தனை வருஷமா நீங்க இழந்த சந்தோஷத்தை எல்லாம் இப்ப வட்டியும் முதலுமா அனுபவிக்க போறீங்க. கும்பராசிக்காரங்க நீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நொந்து போன உங்களுக்கு உடம்புக்கும் மனசுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய இளைப்பாறல் தான் இந்த 126 வருடம் மாற்றம்ங்க. உங்க கண்ணீரெல்லாம் இனிமே ஆனந்த கண்ணீரால மட்டுமே மாறப்போகுதுங்க. உங்க வீட்டில் எப்பவும் மங்கள வாத்தியம் ஒலிக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு போய் நிற்க போகிறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் இழந்தது, உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டது எல்லாமே பல மடங்காக திரும்ப உங்கள் கைக்கே வந்து சேரப்போகுதுங்க. எந்த கவலையும் படாமல் ரொம்ப தைரியமாக இருங்க. உங்கள் குலதெய்வம் உங்களை ஒரு நாளும் கைவிடாது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே வெற்றி தாங்க. எல்லாமே சந்தோஷம் தாங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.